வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கொள்ளு ரசம் தாங்க செய்ய போகிறோம். கொள்ளு ரசம்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் உலவுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் உலவில். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. ரொம்ப கம்மியாக தாங்க எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்தாலே போதுங்க, 4-5 பேர் சாப்பிட்லாம். இதை நான் இப்போது சுத்தம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி இதில் போட்டு காட்டுறேங்க குக்கரில். இங்கே பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி இது இப்போவே சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா அப்புறமா சேர்த்துக்கிட்டிங்களன்னா டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. அதனால் ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ இதிலே சேர்த்து வேக வச்சுக்கணுங்க. இங்கே பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி நான் நல்லா சேர்த்துக்கிட்டேன். இதுலேயே இப்போ புளி சேர்த்துக்க போகிறேங்க. இங்கே பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்திருக்கேன். புளி இதிலே போட்டு சேர்த்து வேக வச்சுருங்க. அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். இதிலே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன் நான். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பத்தலைன்னு போது ரசம் தாளிக்கும் போது கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நான் இப்போது இதை நல்லா மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள், மூடி போட்டுறேன். ஒரு 5 விசில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து நம்ம வடித்து ரசம் வச்சுக்கலாம். புளி, உப்பு, கொள்ளு இது 3 ஒன்றா சேர்த்து வேக வச்சு ரசம் வச்சிங்களன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு சிலர் புளியை தனியாக ஊற வச்சுட்டு சமைப்பாங்க. அது அந்தளவுக்கு டேஸ்ட்டு தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 5 விசில் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், 5 விசில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஸ்டீமில் இருக்கட்டும், அப்புறம் ரசம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். நான் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் சூடானதும் நான் ஒரு பூண்டு தட்டி எடுத்திருக்கேன். காரத்துக்கு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. இப்போ சேர்த்து இதை வதக்கிக்கலாம். கருக விடாமல் சிம்பிள் போட்டு வதக்கிக்கங்க. இப்போ பாருங்கள், பூண்டு காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் சீரகம் அரைச்சி எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்க போகிறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் நான் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கொள்ளு ரசத்தை வேக வச்சிருக்கிறத எடுத்து ஊற்றிக்கலாம்.
இப்போ பாருங்க, நான் வெறும் தண்ணி மட்டும் தான் சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்க, நான் வெறும் தண்ணி மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அப்போவே பாதி சேர்த்துக்கிட்டேன், இப்போ பாதி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடணுங்க. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ பாருங்க, மூடி போட்டு விட்டுறேன். ஒரே ஒரு கொதி வந்தாலே போதுங்க, இறக்கிடணும். ரொம்ப கொதிச்சா வந்து ரசம் கசக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் 2 நிமிஷம் தான். ஏன்னா ஆல்ரெடி கொதிச்சதுனால வேகமாக இது கொதி வந்துடும். 2 நிமிஷம் கொதிச்சாலே போதுங்க, அவ்வளோதாங்க, ரசம் ரெடி. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே கொதிக்க வச்சோம்னா ரசம் வந்து கசப்பு ஏறிடுங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் கொள்ளு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க அடுத்த போடுற வீடியோ வந்து சேரும். கொள்ளு ரசம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.